சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷராக போய் வேலைக்கு சேர்ந்துறேன் ப்ரோ. சேர்ந்துட்டு அங்கே ஒரு டிசைனராகவோ, டெஸ்டராகவோ, டெவலப்பராகவோ, அல்லது வந்து சேல்ஸ் டீம்லையோ, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாவோ, அல்லது வந்து கண்டென்ட் கிரியேட்டராகவோ, அல்லது கிராஃபிக் டிசைனராகவோ, அல்லது வந்து வேறு ஏதாவது சேல்ஸ் பர்சனாவோ, அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டராகவோ ஒர்க் பண்ணிடுறேன் ப்ரோ. நாங்கள் சேர்ந்துடுறேன். சேர்ந்து ஒரு 1 இயர் 2 இயர் அதிகபட்சம் 3 இயர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணி நல்ல ஸ்கில்லை கற்றுக்கிறேன். என்னோட சம்பளமும் ஏறுது. இப்போ ஒரு 30-35,000 நான் சேலரி 40,000 கிட்ட வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன் 3 வருஷத்தில். இப்போ எனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் துபாய் மாதிரி நாடுகளில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு நல்ல ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் ஜாப் சீக்கர் விசாவில் அது துபாய் மாதிரி நாடுகளுக்கு போய் அங்கே உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காமிச்சு அங்கே உள்ள ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாப் சேர்ந்துக்கலாம். இல்லையா நான் டேரெக்டாக இங்கேருந்து ட்ரை பண்ணி என்னுடைய ஃபுல் சலுகை என்னென்ன சலுகை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, இந்த மாதிரி எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடச்சி இங்கேருந்தே ஃபுல் ஃப்ரீயாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் அப்படியும் போகலாம். நிறைய கம்பெனி இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்கில் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா துபாய் மாதிரி நாடுகளில் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய 1 மாதம் சம்பளம் 1 லட்ச ரூபா வரும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் துபாய் போனீங்கன்னா அந்த 3 வருஷத்துலேயே நீங்கள் வந்து துபாயில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன இங்கே வந்து 5 வருஷத்தில் வாங்குற சம்பளம் எப்படி அங்கே 3 வருஷத்தில் வாங்க முடியும்? பட் அங்கே உள்ள வேல்யூ வேறு, இங்கே உள்ள வேல்யூ வேறு, மணியோடைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? நார்மலாகவே நல்ல ஸ்கில்லோட போனீங்கன்னா துபாய் மாதிரி நாடுகளில் நல்ல பேக்கேஜில் நீங்கள் போய் வேலையில் உட்காந்துடலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறீங்க ஒரு ஜாப் சீக்கர் விசாவில் போகிறீங்கன்னா போன உடனே உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற முதல் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுது உங்களுக்கு? 10 இன்டர்வியூ போகலாம், 20 இன்டர்வியூ போகலாம், 30 இன்டர்வியூ போகலாம். மனது நொந்துராமல் கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கில் 3 வருஷம் இருக்குது, அந்த ஸ்கில்லோட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான கம்பெனியில் துபாயில் வேலை கிடைக்கும். அவ்வளவு ஸ்பெசிலிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே இருந்து ஒரு 1 இயர் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாமே உங்களுக்கு மணி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னா அப்புறம் ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு யோசிச்சு பாருங்கள். ஒரு 3-4 லட்ச ரூபா பெர் மந்த் வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய பொசிஷன் எல்லாமே பெரிய லெவலாக போயிடும். ஸோ இதுதான் நிறைய பேர் இப்போதும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் துபாயில் இருக்க நிறைய பேர் ஐடியில் இருந்தாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இதை நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா ட்ரை பண்ணுங்கள்.